காதில் பூ வைத்துக் கொண்டு அரை நிர்வாணத்துடன் வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயி. வேலூர் அடுத்த சோழவரம் பாப்பான்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ஜெய்சாமி. இவர் காதில் பூ வைத்துக் கொண்டு பாத்திரத்தில் மண்ணை வைத்து அதில் நெல் பயிர்களோடு அரை நிர்வாணத்துடன் திடீரென வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கனியம்பாடி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஏரிகளில் இருந்து மண் எடுத்து வந்து காட்டுப்புத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பாப்பான்தோப்பு கிராமத்தில் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் வீட்டு மனைகளை அமைப்பதாகவும் இந்த மண் அரசாங்கம் சார்பில் உழவர்களுக்கும் மண்பாண்டம் செய்வதற்கு மட்டும்தான் அறிவித்தார்கள். ஆனால் சிலர் முறைகேடாக லாரிகளில் கொண்டு வந்து பதுக்கி வைத்துள்ளார்கள். இதை பற்றி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. எனவே பதுக்கி வைத்துள்ள மண்ணை விவசாய உபயோகத்திற்கு வழங்க வேண்டும். இது குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த வேலூர் வடக்கு காவல்துறையினர் விவசாயி ஜெய்சாமியிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு உங்கள் கோரிக்கை குறித்து கலெக்டர் தாலுகா அலுவலகத்தில் புகார் மனுவாக கொடுங்கள், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். விவசாயி ஒருவர் திடீரென காதில் பூ வைத்துக் கொண்டு பாத்திரத்தில் மண்ணை வைத்துக் கொண்டு அரை நிர்வாணத்துடன் திடீரென வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் திருவள்ளுவர் சிலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியது.